12th standard English question paper pattern. So 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க ஆக்சுவலி. இப்போ பார்ட் 1 2 3 4 அப்படின்னு. அதில் பார்ட் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், அதாவது கொஸ்டின் நம்பர் 1 to 20 கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துட்டு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான் இருக்க போகுது. அதில் வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 1 2 3 சினானிம்ஸு, கொஸ்டின் நம்பர் 4 5 6 வந்துட்டு ஆண்டனிம்ஸ். ஸோ அந்த 21 மார்க்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு 1 2 3 4 5 6ன்னு 6 கொஷின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு ப்ரோஸ்லேருந்து கேட்குறாங்க. அது அப்படியே கவர் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் 7 to 20 கொஷின் நம்பர் வந்துட்டு 14 1 மார்க்ஸ் வரப்போகுது. அந்த 14 1 மார்க்ஸு மேக்ஸிமம் கண்டிப்பாக ஒன்லி 14 டாபிக்ஸ்லேருந்து வரப்போகிறதில்ல, மோர் தேன் 14 டாபிக்ஸ் இருக்கும். இந்த 14 டாபிக்ஸுமே நம்ம வந்துட்டு அந்த அவங்க கேட்குற அந்த 14 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணணுன்னா மோர் தேன் நியர்லி 20 டாபிக் கூட வந்துடலாம். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தவிர்த்து நம்மளுக்கு வந்துட்டு 20 டாபிக்ஸே வந்துடும். அந்த 20 டாபிக்ஸுமே நம்ம வந்துட்டு நூக் அண்ட் கார்னர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற 16 1 மார்க் வந்துட்டு 14 1 மார்க்ஸை கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். கண்டிப்பாக அது வந்துட்டு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சராக தான் இருக்க போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ப்ரிஃபிக்ஸ் அண்டு சஃபிக்ஸு, அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானம்ஸு, கிளிப்டு வேர்ட்ஸு, பிளெண்டட் வேர்ட்ஸு, டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம்ஸ், பிரேசல் வேர்ப்ஸு, காமன் இடியம்ஸு, ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸு, ரிலேட்டிவ் ப்ரோனவுனு, ப்ரிப்போசிஷன்ஸு, ப்ரிப்போசிஷனல் பிரேசஸ்ஸு, கொஸ்டின் டேக்ஸு, சிலபிஃபிகேஷன், அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஸ்பெல் டெஸ்ட்டு, நான் ஃபைனட் வேர்ப், ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இஃப் கிளாஸ் அண்ட் அன்லெஸ், கான்கர்ட் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இந்த மாதிரி 7 to 20 கொஸ்டின் நம்பருக்கு இவ்வளோ டாபிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஸோ இதில் வந்துட்டு 14 டாபிக்ஸ் தானே வரணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ டாபிக்ஸ்லேருந்து ஏதாவது 14 கொஷின்ஸ் மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்குவாங்க. இதில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் இல்லாத டாபிக்ஸு ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிளிப்டு வேர்ட்ஸு பிளண்டட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே கேட்காம கூட விட்டுடலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு இடியம்ஸே அந்த 14 1 மார்க்ஸுக்கு இடியம்ஸே 2 கூட கேட்டுருவாங்க. அதே மாதிரி பிரேசல் வேர்ப்ஸ் 2 கூட கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஏதாவது டாப்பிக்கு வந்துட்டு 2 முறை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம ஃபெமிலியராக எக்ஸ்பெக்ட் பண்ண டாபிக் கூட வராமல் போகும். அதனால தான் இருக்கிற மொத்த டாப்பிக்குமே வந்துட்டு இங்கே கவர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் இந்த டாபிக்ஸ் 1 மார்க் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு ப்ளஸ் இந்த கொடுத்த 7 to 20 டாபிக்ஸில் வந்துட்டு தயவு செஞ்சு மொத்த டாப்பிக்கும் நூக் அண்ட் கார்னர் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிற அந்த 1 வேர்ட் டாபிக்ஸ், வொக்காபுலரி டாபிக்ஸ். இதில் எந்தெந்த டாபிக் நம்மளுக்கு நீங்கள் ஒரு சில சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் வந்துட்டு புக் பேக்லேயும் இருக்கும், அந்த ப்ரோஸ்லேயும் இருக்கும், ப்ரோஸ் பின்னாலேயும் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு சில யூனிட்டில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சப்ளிமெண்ட்ரியில் எடுத்துன்னு போய்ட்டு இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது அதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறத தெளிவாக கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்குற அந்த கொஷின் நம்பர் 7 to 20ன்னு கொடுத்துருக்குற இவ்வளோ டாபிக்ஸுமே தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் வந்துட்டு புக்கில் இருக்கிறத நல்லா தெளிவாக கவர் பண்ணிடுங்க. செகண்டரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்குற இல்லை நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ டீச்சர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுறது. ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குற அடிஷ்னல் வேறு எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருந்தாலுமே அதிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு இங்கிலீஷில் இந்த 7 to 20 கொஷின்ஸில் வந்துட்டு நம்மளால் அந்த 14 மார்க்ஸ் அப்படியே வாங்க முடியும். ஸோ டோட்டலி 20 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு முதல்ல புக் பேக்கில் ப்ரோஸில் கொடுத்த கிளாஸரி கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சிருங்க. அண்டு தென் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கைடு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குற கிளாஸரி ப்ளஸ் அடிஷ்னல் வொக்கபுலரிஸு ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்குற எக்ஸசைசஸ் இது போக தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோ இல்லை மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா
ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு சொல்லிட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தோன்னா கூட நம்மளுக்கு வந்துட்டு மோர் தேன் 20 கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, மாடல் கொஷின் பேப்பர்ஸு. ஏன்னா 2019-20 பார்த்தீங்கன்னா 2025 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரைக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு 11 கொஷின் பேப்பர் வருது. ஸோ அதில் இருக்கிறது ஒரு முறை பார்த்துட்டு வந்தால் கூட அதில் வொக்காபுலரிஸ் ரிப்பீட் ஆகிருந்து நம்மளுக்கு வந்ததுன்னா அது சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 to 20 1 மார்க் மட்டும் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஸ்பெல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு புக்கில் 200 பேஜஸ்க்கு மேலே ஸ்பெல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேஜஸ் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு அந்த பேஜஸில் இருக்கிற அந்த வொக்காபுலரிஸ் எல்லாம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அதிலிருந்து அந்த ஸ்பெல் டெஸ்ட்டு டாபிக் கவர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் உண்டு. அப்புறம் அந்த நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொன்னால் அதான் அந்த இன்ஃபினிட்டிவ், ஜெரண்டு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதை பார்க்குறது. ப்ளஸ்ஸு அந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினஸ்ன்னு பார்க்கும்போது ஏ அண்ட் தி அந்த டாப்பிக்கில் வர ஆர்டிகல்ஸ் பார்த்துருவீங்க. டிட்டர்மினஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கொஞ்சம் அதில் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க அதில். ஏன்னா அதான் நம்ம எந்த மாதிரியான டிட்டர்மினஸ் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி வந்துட்டு அந்த குவான்டிட்டிஸு, குவாடிஃபைஸ் இந்த மாதிரி எதில் வேணாலும் அவங்க கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தயவு செஞ்சு ஒரு முறை அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு பியூர்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்து வைக்க வேண்டியது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்து வைக்க வேண்டியது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எங்கே நம்ம வந்துட்டு ஹூ யூஸ் பண்ணலாம், ஹூஸ் யூஸ் பண்ணலாம், ஹூம் யூஸ் பண்ணலாம், இது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கேட்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி வந்துட்டு ப்ரிப்போசிஷன் அண்ட் பிரேசல் ப்ரிப்போசிஷன் வரைக்கும் தயவு செஞ்சு மீனிங் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் இந்த ப்ரிப்போசிஷன் வந்தால் எப்படி போடலாம், அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் மீனிங்கு. ஸோ கொஸ்டின் டேகு ப்ளஸ் வந்துட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன், அப்புறம் இஃப் கிளாஸ் அண்ட் அன்லெஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறமா அந்த அடிஷ்னல் எக்ஸசைசஸ், இது ரெண்டும் பார்த்தா தான் நம்மளால் வந்துட்டு அதை கொஞ்சம் எக்ஸாம்பிளில் பயப்படாமல் தெளிவாக போட முடியும், தப்பு இல்லாமல் போட முடியும். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கான்கர்டு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டு, இதை நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஒன் வேர்டில் கேட்காமல் விட்டுட்டாங்கன்னா கூட டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட் தி எரர் டாப்பிக்கில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சப்ஜெக்ட்டு வேர்பு அக்ரிமெண்ட், ஐ மீன் சப்ஜெக்டில் இங்கே ஐ வந்தால் பக்கத்தில் வந்துட்டு ஹாவ் தான் வரணும், வாஸ் தான், அந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் இது மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரியான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்மளுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் எக்ஸசைசஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஐடியா வச்சு படிக்க வேண்டியது, வாட் இஸ் வாட்னு படிக்க வேண்டியது, ப்ளஸ் வந்துட்டு பியூர்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிக்க வேண்டியது, இது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா புக்கு ப்ளஸ் வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிற வொக்காபுலரிஸ், அண்டு தென் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கைடு ப்ளஸ் டீச்சர்ஸ் கொடுத்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு கிளியர் கம்பல்சரியாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த மாடல் கொஷின் பேப்பரு ப்ளஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணால் நம்மளால் வந்துட்டு அந்த 20 out of 20 ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்துட்டு நம்மளுக்கு 2 செக்ஷன் இருக்குது. இந்த 2 செக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 21 to 30, இதில் கொஸ்டின் நம்பர் 21 to 26 இதில் வந்துட்டு போயம்லேருந்து அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் நம்மளுக்கு 6 போயம்ஸ் இருக்குது டோட்டலாக. அதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கும்போது நம்மளுக்கு செட் ஆஃப் லைன்ஸ் கேட்பாங்க. அப்படி செட் ஆஃப் லைன்ஸ் கேட்கும்போது வந்துட்டு 6 செட்ஸ் ஆஃப் லைன்ஸ் நம்மளுக்கு கேட்டுருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். இதில் வந்துட்டு டைரெக்டாக அப்ரிஷியேஷன் கொஷின்ஸாகவும் இருக்கும், ப்ளஸ் அதுலேயே வந்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஐ மீன் பைட்டிக் டிவைசஸும் கேட்பாங்க. ஸோ இதில் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு நம்மளுக்கு புக் பேக்கில் கொடுத்த அப்ரிஷியேஷன் அண்ட் அந்த போயமில் யூஸ் பண்ண பைட்டிக் டிவைசஸ் ஐ மீன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் கொஞ்சம் நல்லா தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்பெல்லிங் டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு முறை கொஞ்சம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு அந்த ஈச் அண்ட் எவ்ரி போயமுக்கும் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எந்தெந்த லைனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரலி எப்போவுமே ஃபெமிலியராக கேட்குற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஓகே. ஏதாச்சும் ரேராக இருக்கும் 6 போயமில் எங்கேயாச்சும் ஒன்று மட்டும்தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு அப்ரிஷியேஷன் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்.
ஸோ கொஸ்டின் நம்பர் 27 to 30 பார்த்தீங்கன்னா 4 கிராமர் பார்ட் கேட்பாங்க. அந்த 4 கிராமர் கொஷின்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் 3 அட்டன் பண்ணால் போதும். ஸோ அந்த கிராமர் பார்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இதை வந்துட்டு சிங்கிள் சென்டென்ஸாக கொடுத்துட்டு அதை மாற்ற சொல்கிறதுக்கும் சான்ஸ் உண்டு. அதாவது டைரக்ட் சென்டென்ஸ் கொடுத்துட்டு இன்டைரக்ட் சென்டென்ஸ் கொடுத்துட்டு டைரக்ட் அப்படி மாற்ற சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் த டைலாக் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது வந்துட்டு ஒரு 2 பேர் பேசுகிற மாதிரி வந்துட்டு ஒரு டைலாக் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க, அதை நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றி எழுதணும். அப்போ நம்ம டைலாக்கை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டு போகாமல் அந்த டைலாக்கை நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக ரிப்போர்ட்டடாக மாற்றி எழுதணும் சென்டென்ஸில். இதுவும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டில் யூஸ் பண்ணுற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சேம். ஸோ ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸு, simple, complex and compound sentences, conditional clauses, degrees of comparison, relative pronounல அந்த கிளாஸ் நம்ம எப்படி அந்த 1 மார்க் பார்ட்டில் வந்துட்டு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை ஹூ, ஹூம், ஹூஸ் இந்த மாதிரியான எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு 2 சென்டென்ஸை கொடுத்துட்டு அதில் வந்துட்டு கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த சென்டென்ஸில் வந்துட்டு ஹூ யூஸ் பண்ணுறாங்களா, ஹூம் யூஸ் பண்ணுறாங்களா, ஹூஸ் யூஸ் பண்ணுறாங்களா, வென்னா, வேர், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதை பார்த்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இத்தனை கிராமர் டாப்பிக்கில் நம்மளுக்கு வந்துட்டு 4 தான் கேட்பாங்க. அந்த 4ல் ஜஸ்ட்டு 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஸோ இந்த டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ், பேசிவ், சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸு, கண்டிஷனல் கிளாஸஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், இது வந்துட்டு தயவு செஞ்சு இதுலேயுமே எல்லா டாப்பிக்லேயுமே வந்துட்டு புக் பேக்கில் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக்கில் ஒரு ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 6th யூனிட் வரைக்கும் புக் பேக்கில் கொடுத்த எக்ஸசைஸு அதோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான். அதே இப்போ ஆக்டிவ் பேசிவ்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேயும் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணாவே கொஞ்சம் ரேரான கொஷின்ஸு, கொஞ்சம் இன்டீரியரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம பார்க்கும்போதே நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணுற முடியும். அட் த சேம் டைம் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு நடத்தும் போது கொடுத்த அந்த டேப்லர் காலம் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ண எக்ஸசைசஸ் ப்ளஸ் கண்டிஷனல் கிளாஸஸில் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி அந்த மாதிரினா கண்டிஷனல் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸை கம்பைன் பண்ணுறது, அதில் மேக்ஸிமம் ஒரு 3-4 டைப்ஸ் நடத்தியிருப்பாங்க. அந்த டைப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த சென்டென்ஸ் கம்பைன் பண்ணுறது, ப்ளஸ்ஸு அந்த அந்த கண்டிஷன்லேயே வந்துட்டு ஆடு, ஷுட்டு, வேர் இந்த மாதிரி கொடுத்துட்டு பிகின் வித் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த 2 டைப்புமே வந்துட்டு கண்டிஷனல் கிளாஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுமே இதே மாதிரி தான். கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட டேப்லர் காலம் அதை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு கொடுத்த எக்ஸசைசஸ் மேக்ஸிமம் நம்ம புக் பேக்கில் இருக்கிறத பார்த்தா கூட மேக்ஸிமம் இதெல்லாம் அட்டன் பண்ணுற முடியும். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துட்டு கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேக்ஸிமம் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக இதில் புக் பேக்கில் +2 புக்கில் டச் பண்ணல. நம்ம சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸில் கேட்குற அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மாடல் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின் நம்பர் 21 to 26 போயம் பார்ட்டிலேருந்து அப்ரிஷியேஷன் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. ஸோ கொஷின் நம்பர் 27 to 30 வந்துட்டு இத்தனை கிராமர் டாப்பிக்கில் 4 கேட்பாங்க, நம்ம 3 அட்டன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு 21 to 30 2 மார்க்கில் கேட்குறது.